ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். முன்னாள் இராணுவ அதிகாரி திரு மேஜர் மதன் அவர்கள் தந்தி டிவியோடு இணைந்திருக்கிறார். மதன் சார் வணக்கம். 7 மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்லாம் கணிச்சிருந்தாங்க. ஆனால் 7 மணி நேரம் நடைபெறலை. 2.5 மணி நேரம் இந்த சந்திப்பானது நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நிச்சயம் இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன், இல்லை அப்படின்னா அது ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டுங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். அதனால் அதிபர் ட்ரம்ப் இன்றே அந்த அறிவிப்புக்காக அதிகமாக காத்திருந்தார் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. சர்வதேச ஊடகம் இதை செய்தியாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுபோல் எந்த அறிவிப்பும் வெளியாகலை. ட்ரம்ப் இது ஒரு நல்ல ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறார், அமைதியை நோக்கிய ஒரு நல்ல தொடக்கம் என்று. இதை எப்படி பார்க்கலாம்? இல்ல, நிச்சயமா அவருக்கு அவருடைய அந்த அதிரடி அரசியல், அவர் கொடுக்கக்கூடிய அந்த போஷனிங்க்கு இன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு உடனடியா ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு 2 பேரையும் கைகோக்க வைக்கணும் அப்படின்றதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட். பட் புதின் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, ஒரு தேர்ந்த தலைவர். இத்தனை வருட காலம் அவர் பார்த்திருக்கிறாரு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஆப்டிக்ஸ்க்கு உள்ள போகக்கூடாது அப்படின்றதுல புதின் ரொம்ப தெளிவா இருந்தாரு. அவர் எங்கேயுமே ட்ரம்ப்பை காயப்படுத்தி எதுவும் பேசல. இன்ஃபேக்ட் நீங்க ஜெலன்ஸ்கியவே கூட காயப்படுத்தி அவர் எதுவுமே பேசல. அவருக்கு வேண்டிய அந்த ஏரியா, ரஷ்யாவின் வசம் இருக்கக்கூடிய உக்ரைன் பகுதிகள் தனதாக்கணும் அப்படின்றதுல அவர் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ண மாட்டார். அது பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடிச்சு அந்த போர் நிறுத்தம் வந்திருக்கும். அதை பண்ணாம அவர் சில ஆப்ஷன்ஸை கொடுக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும், ட்ரம்பை பொறுத்த வரைக்கும், அலாஸ்கா அவருடைய நாடு, அவருடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கூப்பிட்டு பேசுறோம் அப்படின்ற போது அந்த இடத்துல அவர் அந்த பவர் ப்ரொஜெக்ஷனை காமிக்கும் போது இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுன்னு அவரால் சொல்ல முடியாது. ஸோ அடுத்த கட்டத்தை பொறுமையா பேசலாம் அப்படின்றதுல அவருமே போறாரு. ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்டா தான் இதை நான் பாக்குறேன். ஏன்னா ட்ரம்போட இதுக்கு எல்லாருமே பயந்தது ஏதாவது அதிரடியா பேசி அதன் பிறகு அது ஒரு ஈகோல போய் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு. ஏன்னா எழுத்தல் இருக்கிறதும் சாதாரண தலைவர் கிடையாது. ரஷ்யாவுடைய அதிபர் புதின் அவருமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி. அந்த மாதிரி நிகழ்வுகள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றத யோசிச்சாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அது. பட் இது உடனடியா முடிஞ்சிருமானா கிடையாது. ஏன்னா இதுல ஐரோப்பிய யூனியன் இருக்கு, ஜெலன்ஸ்கி யுக்ரைனோட அதிபர் இருக்கிறாரு. இவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கணும். நிச்சயமா ஜெலன்ஸ்கியை சந்திப்பார் ட்ரம்ப் அப்படின்றத நான் நம்புறேன். முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவுடைய தலைநகருக்கு புட்டின் வரலை. அமெரிக்காவுடைய அலாஸ்கா பகுதி, அமெரிக்காவிலேருந்து சற்றே தள்ளி இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவுடைய மாநிலமான அலாஸ்கா பகுதிக்கு அதிபர் புட்டின் வரார். ஆனால் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவுடைய தலைநகருக்கு ட்ரம்ப்பை புட்டின் அழைக்கிறார். இது நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? பியூரா பவர் பாலிடிக்ஸ். நீங்க நம்ம கிரிக்கெட் பார்த்தோம்னா ஹோம் கிரவுண்ட், அவே கிரவுண்ட் இருக்கும். ஹோம் கிரவுண்ட்ல அவங்களுக்கு உண்டான அட்வான்டேஜ் நிச்சயமா, சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜ் நிச்சயமா இருக்கு. ஸோ அந்த வகையில நான் ஃபர்ஸ்ட் முறையா வந்துட்டேன். அலாஸ்கா ஒரு காலத்துல ரஷ்யா கிட்ட இருந்த பகுதி, அதன் பிறகு அமெரிக்காவுக்கு அவங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. நேற்று பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நினைக்கிறேன், அவரு யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்ற ஒரு டிஷர்ட் போட்டு தான் வந்து இறங்கினார். இது எல்லாமே போஸ்டரிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க வலிமையானவங்க அப்படின்னு காமிக்கிறது. ஸோ இன்னொரு முறை ட்ரம்ப் இன்வைட் பண்ணிட்டாரு புதினை அப்படின்னா அது பவர் பாலிடிக்ஸ்ல அவருக்கு பெர்செப்ஷன்ல ஒரு பின்னடைவை கொடுக்கும். ஸோ அவர் முந்திக்கிறார், நீங்க நான் வந்துட்டேன் இப்போ உங்க நாட்டுக்கு, நீங்க வாங்க என் நாட்டுக்கு, தலைநகரத்துக்கு வாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில கிளியர் கட்டான ஒரு பொலிட்டிக்கல் மூவா தான் நான் பாக்குறேன். உக்ரைனுடைய ஆங்கிள் இருந்து இந்த சந்திப்பை எப்படி பார்க்கலாம் மதன் சார்? இல்ல, உக்ரைன் ஆங்கிள் அவங்க ரொம்ப நர்வஸா இருக்கிறாங்க. எனக்கு முக்கியமான விஷயம், 2 நாடுகள் போர்ல இருக்கு. அதுனா ஒரு பக்கம் உக்ரைன், இன்னொரு பக்கம் ரஷ்யா. இப்போ போர் நிறுத்தம் வேணும்னா அந்த நாடு கண்டிப்பா வேணும் கூட. அந்த நாட்டை இவங்க இன்வைட் பண்ணல. வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான அந்த முக்கியத்துவத்தை குறைக்கிறதுக்கான வேலையை இவர் ட்ரம்ப் ரொம்ப அழகா பார்த்தாரு. ஸோ அவங்க நர்வஸா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா ஏதாவது ஒரு இடத்துல கமிட் பண்ணி இந்த 2 தலைவர்களும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதை மீறக்கூடிய நிலைமையில ஜெலன்ஸ்கி இல்லை. அவரால் அதிருப்தி தெரிவிக்க முடியுமே தவிர அமெரிக்காவோட உதவி இல்லாம இந்த போரை கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ இந்த டெரிட்டரி, டான்பாஸ் ரீஜன், அதாவது இவங்களோட கிழக்கு யுக்ரைன் பகுதிகளில் நைப்பர் நதிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு 40% இடம் இன்னைக்கு ரஷ்யாவோட கையில இருக்கு.
அதை ஒருவேளை ட்ரம்ப் ஆத்தரைஸ் பண்ணிட்டாரு, அதையும் கிரீமியாவையும் லெஜிட்டிமைஸ் பண்ணிட்டாரு, ஓகே இந்த பகுதியை நாங்க அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு உக்ரைனுக்கு ஏற்படும். அதை அவங்க கவலையோட பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ண போறாங்க, ரஷ்யா எந்த அளவுக்கு பண்ண போகுது, அதே சமயம் உக்ரைன் எந்த அளவுக்கு பண்ண போகுது அப்படின்றதான் பார்க்கணும். ரஷ்யா இன்னைக்கு தேதிக்கு உக்ரைனுடைய இடங்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க, ஒரு போர்ல ஒரு லிமிட்டடா ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்கன்னு நம்ம பார்த்தாலும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய இன்ஃபுளுயன்ஸ் வளைகுடா நாடுகள், ஆப்பிரிக்கா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காக்கஸ் ரீஜன், இந்த இடத்துல எல்லாமே இல்லாம போயிடுச்சு. ஜியோ பொலிட்டிக்கலா அவங்க ரொம்ப சுருங்கிட்டாங்க. அந்த வகையில புத்தினுக்கும் இந்த போரை இன்னும் ஃபர்தரா எடுத்துட்டு போறதுல எந்த லாபமும் இருக்க முடியாது. பட் இந்த ஏரியால எந்த அளவுக்கு அவங்க விட்டு கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. அதை தான் இப்ப ஜெலன்ஸ்கி ரொம்பவும் பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்காரு. ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் மதன் சார்? இல்ல, அவங்க 26 நாடுகள் உக்ரைன் பக்கம் தான் நிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அத அவங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் இல்லாம தங்களுக்கு அண்டை நாடு ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு நாடு தான் உக்ரைன். அந்த நாட்டோட முடிவை அமெரிக்கா அதிபர் எடுக்கும் பொழுது ஐரோப்பிய யூனியனுடைய பொலிட்டிக்கல் பவர் அப்படின்றது கிட்டத்தட்ட இல்லாம போகுது. ஸோ அந்த வகையில அவங்க எதிர்ப்பை காமிக்கதான் செய்வாங்க. பட் எல்லாருமே அமெரிக்காவோட கூட்டாளி நாடுகள் நேட்டோல, அதையும் நம்ம மறந்துட முடியாது. இப்பதான் ஒரு ட்ரேட் டீல் அவங்க பண்ணிருக்காங்க, 15% வரியோட ஒரு லிமிட்டடா ஒரு ட்ரேட் டீல பண்ணிருக்காங்க. ஒரு சாட்டிஸ்பாக்சன் எல்லாத்தையும் ஓரளவுக்கு டேமேஜ் எல்லாம் பண்ணிருக்காங்க. நாளைக்கு ட்ரம்ப் மீண்டும் ஐரோப்பிய யூனியன் மேல இந்தியா மேல சொன்ன மாதிரி 50% டாரிஃப்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அவங்களுக்குமே இந்த இடத்துல லீவரேஜ் எப்படி ட்ரம்ப்பை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம தான் இன்னைக்கு ஐரோப்பிய யூனியனே பாத்தீங்கன்னா பல நாடுகள் தனித்தனியா போய் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சுவிட்சர்லாண்டோடைய பிரதமருக்கு நேரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லி அவங்க நேரடியா போய் அமெரிக்கால இறங்கி சந்திச்ச நிகழ்வுகள் அந்த கடந்த ஒரு வாரத்துல பார்த்தோம். ஐரோப்பிய யூனியனை பொறுத்தவரை அவங்க இந்த இடத்துல இறங்கி போகும் பொழுது அவங்களுக்கு உண்டான ஜியோ பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் அப்படின்றது மிகவும் சுருங்கி போயிடும். அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. அதே சமயம் அவங்க எதிர்த்தும் அமெரிக்காவை கம்ப்ளீட்டா எதிர்த்தும் நிக்க முடியாது. ஏன்னா டாரிஃப் அப்படின்றது ஐரோப்பா கடந்த ஒரு 7-8 வருஷங்களாவே சரியா வளர்ச்சி இல்லை. அந்த நாட்டுகள எந்த நாடுகளுமே சரியா வளரல. அந்த வகையில இது எப்படி டிப்ளமேட்டிக்கா எடுத்துட்டு போலான்றதான் ஐரோப்பிய யூனியனுமே பார்ப்பாங்க. உங்களுடைய தெளிவான தகவல்களுக்கு நன்றி திரு மேஜர் மதன் அவர்களே. உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு இன்று அரங்கேறியது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இது ஒரு நல்ல ஆரம்பமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்ட சந்திப்பு ரஷ்யாவில் மாஸ்கோவில் என்று பகிரங்கமாக அறிவித்து விட்டார் புட்டின். அமெரிக்கா தலைநகரத்துக்கு அவர் வரல, முன்னாடி ரஷ்யாவுடைய பகுதியாக இருந்து தற்பொழுது அமெரிக்கா கிட்ட ஒரு மாநிலமாக இருக்கின்ற அலாஸ்கா என்ற பகுதிக்கு, ரஷ்யாவுக்கு நெருக்கமாக இருக்கும் அந்த பகுதிக்கு தான் இந்த சந்திப்பு நடைபெற்றது. ஆனால் அமெரிக்க அதிபரை எங்களுடைய தலைநகருக்கு வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார் புட்டின். என்ன நடக்கும் ரஷ்ய தலைநகரத்தில்? அங்கிருந்து போர் நிறுத்த அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அடுத்த சந்திப்பு எப்போதும் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கிறது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.